வெல்கம் டு மை சேனல் அபெக்ஸ் லைஃப் தமிழ். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் அபெக்ஸ் லைஃப் தமிழ். நான் உங்கள் பாலாஜி, உங்களோடு சில நிமிடங்கள். இன்றைக்கி பார்க்க போகிற தலைப்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா, வாழ்வின் செயல்முறையை உற்று நோக்குங்கள். இதுதாங்க தலைப்பு. இப்போ வாழ்க்கைக்கு ஒரு செயல்முறை இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது. ஏன்னா ஒரு செயல்முறைப்படி பார்த்திங்கன்னா, இப்போ ஒரு பொருளை உருவாக்குறோன்னு சொன்னால் அதுக்கு ஒரு செயல்முறை இருக்குது. ஒரு உணவை உருவாக்குறோன்னா அதுக்கு ஒரு செயல்முறை இருக்குது. ஒரு செடி வளருதுன்னா அதுக்கு ஒரு செயல்முறை இருக்குது. அதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கைக்கும் ஒரு செயல்முறை இருக்குது. வாழ்க்கையினுடைய ஆரம்பத்திலேயே ஒருத்தர் ஒரு உச்சத்துக்கு போயிட முடியாது. அந்த உச்சத்துக்கு போகிறதுக்கு அவர் கற்றுக்கிறாரு இல்லைங்களா? முதல் எழுத்திலிருந்து, முதல் தாய்மொழியில் முதல் எழுத்திலிருந்து பல மொழிகளை கற்றுக்கிறாரு, பல பாடங்களை படிக்கிறாரு, பல திறமைகளை வளர்த்துக்கிறாரு, பல இடங்களில் அனுபவப்படுறாரு. அனுபவ பாடங்கள்னு இருக்குது. பள்ளி பாடங்கள் மட்டும் இல்லாமல் அனுபவ பாடங்கள்னு இருக்குது. அனுபவ பாடங்கள் பார்த்திங்கன்னா அவருக்கு நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுக்குது. அந்த விஷயங்களை கற்றுக்கிற பாங்கிலிருந்து தான் ஒரு மனிதன் பார்த்திங்கன்னா அவனுடைய வாழ்க்கைக்கான ப்ராசஸில் நிறைய வாய்ப்புகளை கண்டுபிடிக்கிறான். இப்போ நிறைய ப்ராசஸ் இருக்குது நம்மளுடைய வாழ்க்கையில் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா, வாழ்க்கையினுடைய செயல்முறையில் நிறைய படிகள் இருந்தாலும் அதில் முக்கியமாக 3 விஷயங்கள் இருக்கும். ஒரு சில விஷயங்கள் பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப எளிமையாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும். ஒரு சில சமயங்களில் அதே விஷயங்கள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் புதிராகவும் புரியாமலும் இருக்கும். சில விஷயங்களில் சில நேரங்களில் அந்த விஷயங்கள் மிக கடுமையானதாகவும், ஒரு சில நேரங்களில் பார்த்திங்கன்னா சில விஷயங்கள் நம்மளுக்கு மிக கடுமையானதாகவும் ஒரு பெரிய போராட்டமானதாகவும் இருக்கும். இந்த 3 நிலைகளில் தான் பெரும்பாலும் நம்மளுடைய வாழ்க்கையினுடைய ப்ராசஸே இருக்குங்க. இந்த 3 நிலைகளும் நிரந்தரமே இல்லை, மாறி மாறி வந்துக்கிட்டே தான் இருக்கும். இப்போ எளிமைங்கிறதும் நிரந்தரம் இல்லை, புரியாத புதிராக இருக்கிறதும் நிரந்தரம் இல்லை, கடினமாக இருக்கிறதும் நிரந்தரம் இல்லை அப்படின்றது தான் நம்ம புரிஞ்சுக்கணும். எளிமையாக இருக்குன்னா எப்பவுமே எளிமையாக இருந்துடாது, புரியாத புதிராக இருக்குன்னா அது எப்பவுமே புரியாத புதிராகவே இருந்துடாது, ஒரு நாளைக்கு புரியும். அதே மாதிரி கடுமையாக இருக்கிறதுனால எப்பவுமே கடுமையாக இருந்துடாது. நம்மளுடைய பயிற்சியினாலையும் முயற்சியினாலையும் நம்ம அந்த கடுமையான விஷயத்தை கூட நம்ம சாதகமாக மாற்றிக்க முடியும். அந்த மாதிரி தொடர்ச்சியாக நம்ம வாழ்க்கையில் பல கட்டங்களாக இருந்தாலும் இந்த நிலைகள் எல்லாமே மாறி மாறி தான் வந்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். மிக கடுமையான சூழலில் கூட பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சில பாடங்களை கற்றுக்க முடியும். சில அனுபவங்களால் புதிய வாய்ப்புகளை நம்மளால் உருவாக்க முடியும். மிக நெருக்கடியான சூழலில் தான் மனிதன் ஒவ்வொரு கண்டுபிடிப்பையும் உருவாக்கி இருக்கான் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். இருட்டிலேயே இருந்த காலங்கிறது ஒரு நெருக்கடியான காலம். இந்த ஒரு 100-150 வருஷத்துக்குள்ளே தான் நமக்கு தேவையான கண்டுபிடிப்புகளை நம்ம நிறைய கண்டுபிடிச்சிருக்கோம். அது நம்ம கண்டுபிடிச்சிருக்கோன்னா நம்மளுடைய முன்னோர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க, விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை நம்ம ரொம்ப அழகாக பயன்படுத்திகிட்டு இருக்கோம், நமக்கு சாதகமாக பயன்படுத்திகிட்டு இருக்கோம். இதெல்லாம் அவங்க ஏன் கண்டுபிடிச்சாங்கன்னா மிக நெருக்கடியான சூழலில் தான் அதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ என்ன சொல்ல வர்றதுன்னு, இந்த விஷயங்கள்லாம் நம்மளுக்கு என்ன பாடம் கற்றுக் கொடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மிக நெருக்கடியான சூழலை கண்டு நீங்கள் பயந்து ஒதுங்கிட்டீங்கன்னா உங்களால் அடுத்த ஸ்டெப் போக முடியாது. ஆனால் அந்த மிக நெருக்கடியான சூழலில் நீங்கள் உற்று நோக்கினீங்கன்னா உங்களுக்கு அதில் ஒரு புதிய வாய்ப்பு கண்ணுக்கு தெரியும். அந்த புதிய வாய்ப்பை நீங்கள் தேடி கண்டுபிடிச்சு அதை செயல்படுத்துனீங்க, ஒரு எண்ணத்தினால செயல்படுத்துனீங்க, அது ஒரு திட்டமிட்டு செயல்படுத்துனீங்கன்னா அது உங்களுடைய வாழ்க்கையினுடைய பாதையவே ரொம்ப மேம்படுத்தும் அப்படிங்கிறது தான் நம்ம சொல்ல வர்ற விஷயங்க. இந்த மாதிரி இக்கட்டான சூழ்நிலைகளை கண்டும் நீங்கள் மிரண்டு போயிடக்கூடாது. ஈஸியான சூழ்நிலைகளை கண்டும் இந்த வாழ்க்கை எப்பவுமே இந்த மாதிரி ஈஸியாகவே இருக்கும், மகிழ்ச்சியாகவே இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம கவனக்குறைவாக நடந்துடக்கூடாது. புரியாத நேரத்திலையும் அதை புரிஞ்சுக்கிற மாதிரி நம்ம முயற்சி பண்ணணுமே தவிர, புரியாத விஷயங்களை புரியாதையே நம்ம அதை கிராஸ் பண்ணி போயிடக்கூடாது. இதனால் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, புதிய வாய்ப்புகள் எந்த சூழல்லையும் நமக்கு வரலாம். அதனால் உங்களுடைய வாழ்க்கையினுடைய செயல்முறையை நீங்கள் எப்போவுமே உற்று நோக்கிக்கிட்டே இருக்கணும், கவனித்து பார்த்துக்கிட்டே இருக்கணும். அதில் எந்த இடத்துல வேணாலும் உங்களுக்கு வாய்ப்புகள் உருவாகலாம், வாய்ப்புகள் கொட்டி கிடக்குது. அது சிறிய வாய்ப்பாக இருக்கலாம், சில பெரிய வாய்ப்புகளாக இருக்கலாம். சிறிய வாய்ப்புகள் எல்லாமே சிறிய ரிசல்ட்டை தான் கொடுக்கும்னு சொல்லிட முடியாது. பெரிய வாய்ப்புகள் எல்லாமே நம்மளுக்கு பெரிய ரிசல்ட்டை கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட முடியாது. நீங்கள் சிறிய வாய்ப்புகள்லேருந்து நீங்கள் ஒரு பெரிய வெற்றியை கூட உங்களால் அடைய முடியும். அதனால் நீங்கள் எல்லாருக்குமே இந்த வாய்ப்புகள் கிடைக்குதான்னு கேட்டிங்கன்னா, கிடைக்கிற வாய்ப்பை எல்லாருமே பயன்படுத்திக்கிறோமா அப்படின்றதையும் நம்ம கேட்டுக்கணும் அந்த இடத்துல. இப்படி செய்யும்போது பார்த்திங்கன்னா, நீங்கள் ஒரு சின்ன அளவில் ஒரு முயற்சி செஞ்சும் ஒரு சின்ன வாய்ப்பை பயன்படுத்தியும் ஒரு பெரிய நிலைக்கு வர முடியும். உங்களை சுற்றி உள்ள விஷயங்களில் தான் உங்களுடைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, உங்களை சுற்றி உள்ள வாய்ப்புகளை பயன்படுத்தி உங்களால் நல்ல முன்னேற்றமான வாழ்க்கையை அடைய முடியும். இந்த உலகம் மிகப்பெரியது.
அதே மாதிரி இந்த வாய்ப்புகளும் வந்து மிக பெரியது. அதனால் வாய்ப்புகளினுடைய எண்ணிக்கை மிக அதிகம் அப்படின்னு சொல்லலாம். மிக பெரியது சிறியதுன்னு சொல்கிறத விட வாய்ப்புகளினுடைய எண்ணிக்கை வந்து ரொம்ப அதிகம். ஆனால் அதை வந்து சரியான நேரத்தில் சரியான ஒரு முயற்சியில் நம்ம வந்து பயன்படுத்திக்கணும். பல நேரங்களில் சிறந்த வாய்ப்புகள் கிடைக்கும்போது கூட நம்மளுடைய அதிகபட்ச யோசனையினால் கூட பல வாய்ப்புகளை நம்ம வந்து பயன்படுத்திக்காமல் வந்து அந்த வாய்ப்புகளை தாண்டி, அதாவது கடந்து போயிடுறோம் இல்லைங்களா? அது கடந்து போனதுக்கப்புறம் நம்ம வந்து சில நேரங்கள் யோசிக்கிறோம், அந்த வாய்ப்பை நான் பயன்படுத்தியிருந்தால் நான் இந்த மாதிரி வந்திருப்பேன் அப்படின்லாம் நம்ம சொல்கிறோம். காலத்தை வந்து பின்னாடி நகர்த்துற வசதி இல்லாததுனால அப்படி ஒரு வேளை நகர்த்தினா நம்ம வந்து இதெல்லாம் செஞ்சுருவோம் அப்படின்னு நம்ம பல நேரங்களில் சொல்கிறோம். அது வந்து விளையாட்டாக சொன்னால் கூட அது நடக்காத விஷயம். அதனால் எப்பவுமே நீங்கள் வந்து கடந்த காலத்தை நீங்கள் வந்து அதிகமாக நீங்கள் யோசிக்காதீங்க. கடந்த காலத்தில் இருக்கிற விஷயங்களை நீங்கள் பாடமாக எடுத்துக்கிட்டு நிகழ்காலத்தில் நீங்கள் உங்களுடைய வாய்ப்புகளை தேடணும் அப்படிங்கிறதுனால தான், அந்த வாய்ப்புகளை தேடி நீங்கள் வெற்றி பெறணும் அப்படிங்கிறதுனால தான் இது உங்களுக்கும் பொருந்தும், எனக்கும் பொருந்தும், அனைவருக்குமே பொருந்தும். அப்படிங்கிறதுனால தான் இந்த விஷயங்கள், அதாவது உங்களுடைய வாழ்க்கையினுடைய செயல்முறைகளை வந்து உற்று கவனியுங்கள், உற்று நோக்குங்கள் அப்படின்ற இந்த தலைப்பில் நம்ம சொல்லியிருக்கோம். இந்த தலைப்பில் சொல்லியிருக்கிற விஷயங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நினைக்கிறோம். இந்த வீடியோவை நீங்கள் உங்கள் நண்பர்களோடு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.